வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி என்ன ரெசிபினா அவல் லட்டு. வாங்க எங்கள் வீட்டு குட்டி கண்ணனுக்கு பண்ண அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அவல் எடுத்திருக்கேன் 1 கப்பு. இந்த அவல் கெட்டி அவல். இப்போ காமூடி தேங்காய் திருவி எடுத்திருக்கேன். வெல்லம் அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ உப்பு, சுக்கு, ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ 5 ஏலக்காய், முந்திரி உடைச்சது. இது வெள்ளரி விதை. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் அவல், ஏலக்காய் 2ம் போட்டு நல்லா நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எதுக்காக இதை நம்ம சூடு பண்ணுறோன்னா, அவளை நம்ம சூடு பண்ணாதான் நமக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு ஓட்டும்போது நமக்கு நல்லா நைஸாக நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இதை ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தேங்காயில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாகு காய்ச்சறதுக்கு வெல்லத்தை நான் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். அதுக்குள்ளே நாம் ஆற வச்ச அவலை நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக ஓட்டி எடுத்துக்கலாம். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே சேரும். அப்பப்போ வெள்ளைப்பாகை கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் நான் போட்டு நைஸாக ஓட்டி எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா அதாவது 1/4 கப்பு அளவுக்கு உடச்சக்கல்ல நம்ம வறுத்து வச்ச தேங்காய் 2ம் சேர்த்து நைஸாக ஓட்டி எடுத்து அவல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சிட்ருக்கு. அது கூட நம்ம எடுத்து வச்ச சுக்கு, ஜாதிக்காய், உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதுக்கு பாகுபதம் தேவையில்லை. நல்லா கொதித்து அதுக்கப்புறமா நாம் வடிகட்டினாவே போதும். நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம நிறுத்திட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். எதுக்காக வடிகட்டிடுறேன்னா, வெல்லத்தில் தூசி இருக்கும், அதனால வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி ஆற விட்டுக்கலாம். அதுக்கப்புறம்தான் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு வரும். நம்ம லட்டு பிடிக்கும்போது வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். ரொம்ப கொதிக்க ஊற்ற வேண்டாம். இப்போ பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அது கூட முந்திரியும் வெள்ளரி விதையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை இந்த அவல் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ கொஞ்சமாக வெள்ளை பாகை ஊற்றி நல்லா கலக்கி கொடுக்கலாம். கரண்டியில் கலக்கி கொடுங்க. கை வச்சா கை இதாயிரும், சூடு தாங்காது. அதனால் கரண்டியில் கலக்கி கொடுங்க. கொஞ்சமாக ஊற்றி பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு பக்குவம் கிடைக்கும். நிறையா ஊற்றிட்டா தண்ணி மாதிரி ஆயிரும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாக ஊற்றி பண்ணுங்க. அதுவும் நல்லா அமுக்கி விட்டு பண்ணுங்க. அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு நமக்கு வரும். பாருங்கள், நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பண்ணுங்க. இப்போ நம்ம கரெக்டான இதுக்கு வந்துருச்சு. இப்போது லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், லட்டு எவ்வளோ அழகாக வருது. ஒவ்வொரு லட்டு அழகாக வருங்க. பிடிக்கிறதுக்கு நல்லா வரும்.
இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.